ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். யூடியூப் மூலமாக நம்முடைய செய்திகளை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தேவனுடைய ஒரு அற்புதமான ஒரு குணத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் பல ஆயிரம் நாமங்களால் ஆராதிக்கப்படுகிறவர், அறியப்படுகிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக புனை பெயர்கள், காரண பெயர்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நல்ல தெய்வீக குணங்களால் நம்முடைய ஆண்டவர் வேதத்துல தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு குணம், தாயை போன்ற குணத்தை உடையவர். ஆண்டவர் தாயை போன்ற குணத்தை உடையவராய் இருக்கிறார் என்கின்ற உணர்வு உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம். சகோதரர்களே, யாராவது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அன்பானவர்களே, பொதுவாகவே இந்த உலகத்துல அநேக அன்பை நாம் பார்க்கிறோம், அநேக ஆறுதல்களை நாம் பார்க்கிறோம், அநேகருடைய ஆறுதல்களை நாம் பார்க்கிறோம். தகப்பனுடைய ஆறுதல், சகோதர சகோதரிகளுடைய ஆறுதல், நண்பனுடைய ஆறுதல், சக பயணிக்கிற நம்மோடு கூட வாழ்கிற மக்களுடைய உறவினர்களுடைய ஆறுதல், இப்படி பலவிதமான ஆறுதல்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆனால் ஒப்பிடவே முடியாத எல்லா இந்த மனித வாழ்வியலின் அன்பில மிக உச்சகட்டத்தில் இருப்பது தாயின் அன்பு. தாயினுடைய அன்புக்கு இணையாக ஒரு மனித அன்பை நீங்க கொண்டு வரவே முடியாதுங்க. பாருங்க, நமக்கு ஒரு கதை நல்லா தெரியும். ஒரு வாலிபன், அவன் ஒரு தன் தாயினிடத்தில் அன்பாய் இருந்தான். அந்த தாய் அவன் மேல் மிகவும் பிரியமாய், மிகவும் பாசமாய் இருந்தால் அவன் வளர்ந்து ஒரு திருமணத்தை அவன் செய்தான். அந்த திருமணம் முடித்த அந்த பெண் அவன் தாயோடு அவன் இருக்க முடியாதபடிக்கு அவனை தனியாக அழைத்து கொண்டு போய் வாழ ஆரம்பித்து விட்டாள். ஒரு நாளில அவள் சோகமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவன் கேட்டான், ஏன் நீ சோகமாய் இருக்கிறாய்? எனக்கு ஒன்று வேண்டும், அது எனக்கு கிடைக்குமா? அவன் கேட்டான், என்ன வேணும் சொல்லு. உன் தாயின் இதயம் எனக்கு வேண்டும். அவன் மிகுந்த வேதனையோடு ஆனால் புறப்பட்டு தன் தாயின் இடத்துக்கு போகிறான். அவன் தாயை அவன் கொன்று அவனுடைய இருதயத்தை எடுக்க வேண்டும். அவன் கதறி அழுது தன்னுடைய மனைவியினுடைய விருப்பத்தை தன் தாயிடத்துல சொல்லுகிறான். அந்த தாய், சரி மகனே, நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி
அந்த இருதயத்தை எடுத்துக்கொண்டு அவன் போகும்பொழுது அவன் ஒரு இடத்துல தடுமாறி கீழே விழுகிறான். அப்போது அந்த இருதயம் சொல்லுகிறது, மகனே பத்திரமாய் போ, பார்த்து போ, தடுமாறி கீழே விழுந்து விடாதே. ஒரு தாய் தன் மரணத்திலும் தன் பிள்ளையை நேசிக்கக்கூடியவன். ஒருவேளை ஒரு கதையா இருந்தாலும் அதுக்குள்ளே சில ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே நம்ம வெறுக்க முடியாத ஒரு அன்பு, இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க முடியாத ஒரு அன்பு உண்டு என்றால் அது தாயின் அன்பு. அப்பேற்பட்ட ஒரு தாயினுடைய அன்போடு தேவன் தன்னை ஒப்பிடுகிறார். ஒரு விதத்துல வேதத்துல நாம வாசிக்கிறோம், சங்கீதம் 69 சங்கீதம் 20வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். வேகமாய் ஒரு வாசிங்க. சங்கீதம் 69:20. சங்கீதம் 69 நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ. பொதுவாகவே நெருக்கடியான காலங்களில இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 14:1 வாசிக்கிறோம், மனிதன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். மனிதனுடைய வாழ்நாள் சஞ்சலம் நிறைந்ததா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோபு 7:1 சொல்லுகிறார், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற காலங்கள் உண்டு. இயேசுவானவர் யோவான் 16:33 சொன்னார், உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. லூக்கா 19:3 நமக்கு நன்கு தெரிந்த ஒரு சம்பவம். சகே என்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவரோ. சகேவை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், ஒரு பெரிய ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஐஸ்வர்யம் உள்ளவன், ரிச்சஸ்ட் பர்சன், வேலையிலும் பணத்திலும் பதவியிலும் மிக உச்சத்தில் இருந்த ஒரு நபர். ஆனால் அவனுடைய மனதிற்குள்ளாக பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான துக்கங்கள். அவன் தன்னுடைய சரீரத்தால், தன்னுடைய சரீர பணங்களால், தன்னுடைய சரீரத்தின் முயற்சிகளால் எத்தனையோ காரியங்களை அவன் தேடியும் அவன் ஒரு பதிலை பெறாததினாலே ஒரு கேள்வி மனதில் வந்தது, ஒருவேளை இயேசு எப்படிப்பட்டவரோ. ஆக மனிதர்கள் ஒவ்வொருவருமே பலவிதமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். ஏதோ பணம் இல்லைனாலும் நெருக்கடி நினைச்சிடாதீங்க, அல்லது நம்ம ஹெல்த்தியா இருந்தா பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் குறுக்கமான, இடுக்கமான, துக்கமான ஒரு சூழ்நிலைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதை இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. பிரசங்கி 4:1 கூட ஞானிகளின் ஞானி என்று சொல்லப்படுகிற சாலமோன் இப்படி எழுதுகிறார். பிரசங்கி 4:1 வாசிங்களேன். பிரசங்கி 4:1 வாசிங்களேன். ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டு தேற்றுகிறதற்கு யாருமே இல்லை, அவர்களை அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கால வேளையில அநேக காயங்களோடு, அநேக விதமான ஏமாற்றங்களோடு, ஒருவேளை யாருக்குமே தெரியக்கூடாது என்கின்ற அந்த ஸ்ட்ரகிளோடு, மன வேதனையோடு ஒருவேளை நீங்கள் இங்க வந்திருக்கலாம்.
சில பிரச்சனைகள் நமக்கே விவரித்து சொல்ல முடியாது. சில வேதனைகளை நம்மால் விவரித்து சொல்ல முடியாது. சில பயங்களை நம்மால் விவரித்து சொல்ல முடியாது. சில கண்ணீர்களுக்கு காரணத்தை நம்மால் சொல்ல முடியாது. பலவிதமான மன அழுத்தங்களோடு, கேள்விகளோடு, குழப்பங்களோடு, பயத்தோடு, பலவீனத்தோடு நீங்கள் ஒருவேளை இந்த கால வேளையிலே நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் இந்த கால வேளையிலே உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு தாய் போல உன்னை தேற்றுவேன். ஒருவேளை ஏசாயா 49:15 சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரியானவள் மாத்திரமல்ல, அவர்கள் என்றால் அங்கே தகப்பனும் உள்ளே வருவார். அவர்கள் என்றால் அங்கே அநேக சொந்தங்கள் உள்ளே வரலாம், நண்பர்கள் வரலாம். நீங்கள் யாரை ஆதரவு என்று நினைக்கிறீர்களோ, யாரை ஆறுதல் என்று நினைக்கிறீர்களோ, யாரை நீங்கள் கம்ஃபர்ட் பர்சனா நினைக்கிறீங்களோ, அவர்களும் ஒருவேளை உங்களை மறந்து போகலாம். சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கரங்களை உயர்த்தி, என் தகப்பனும் தாயும் நடக்க முடியாத ஒன்று என்ன தெரியுமா? இம்பாசிபிள் என்ன தெரியுமா? ஒரு தாய் தன் பிள்ளை என்ன பண்ண முடியாது? மறக்கவே மாட்டார். எனக்கு ஒரு அருமையான தாய் இருந்தார். என்னுடைய அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர்ல ஜிஆர்டி தங்க மாளிகைக்கு சொந்தமான ஒரு 500 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த செய்தியை என்னுடைய சொந்தக்காரர்களும் பார்க்கிறார்கள். ஆகவே இது உண்மை. ஜிஆர்டி அந்த தங்க மாளிகை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு 500 ஏக்கர் நிலம் எங்க ஊர்ல சொந்தம் இருக்கு. அதுல வேலைக்கு போவார்கள். எனக்கு நான் இந்த சின்ன வயசுல இருந்தே உணவு மற்றும் தின்பண்டங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறேன் லைஃப்ல. ஏதாவது ஒன்று சாப்பிடணும் சாயங்காலத்துல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்பெல்லாம் பேகெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா, இந்த முந்தானின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று இருக்கும், கொய்யாப்பழம் இருக்கும். அங்க அந்த தோட்டத்துல ஏதாவது நிறைய, அது கோயம்பேட்டுக்கு காய்கறி பதார்த்தங்களை ஏற்றுமதி செய்கிற ஒரு பெரிய ஒரு பண்ணை. அது ஏதாவது ஒன்று இருக்கும். முந்தால முடிச்சுன்னு வருவாங்க. அம்மா வர்றதுக்காக காத்திருக்கிறது அம்மாவுடைய அன்புக்காக அல்ல, அம்மாவை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக வெயிட் பண்ணல. அம்மா வரணும்னு வெயிட் பண்றதே அம்மா ஏதாவது கொண்டு வருவாங்க. கர்த்தருக்கு அவங்களுக்கு அந்த மதியத்துல சாப்பாட்டு டைம்ல எல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் சில பங்குகள்லாம் கொடுப்பாங்க, சில பொருட்களை பங்கு கொடுப்பாங்க. அதுல ஒரு பங்கை அவர்கள் சாப்பிட்டு விட்டு, ஒரு பங்குன்னா 4ல் 1 சாப்பிட்டு 3 பக்கத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க. சாப்பாடு கொண்டு போற அந்த டிப்பன்லயோ அந்த பாக்ஸ்லயோ அல்லது முந்தானிலையோ பாருங்க. அப்போ அந்த தாய்க்கு என்ன தோணுன்னா, நம்முடைய வீட்டில் ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு நம்மை பார்த்தால் நம்மிடத்திலிருந்து எதையாவது கொடுப்பால் தாய் என்கின்ற உணர்வோடு அந்த தாய் தன்னுடைய பாகத்தை, தன்னுடைய சுகத்தை அங்கே வெறுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொண்டு தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறதை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்கவே முடியாது. ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை மறப்பதில்லை.
உங்களை பார்த்து, உங்கள் இருதயத்தை பார்த்து, சோர்ந்து போன உங்களுடைய மனதை பார்த்து, திகைத்து கொண்டிருக்கிற உங்கள் ஆத்துமாவை பார்த்து, பயந்து கொண்டிருக்கிற உங்கள் எதிர்காலத்தை பார்த்து, என்ன செய்ய போகிறேன் என்றே தெரியவில்லையே என்று குழம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் நாட்களை பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய தகப்பனும் தாயும் ஒருவேளை என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை கைவிட்டாலும் எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார், அவர் என்னை கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர கரங்களை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அளப்புண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். யோபு சொல்லுகிறார், அவர்கள் எனக்கு அளப்புண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். ஆறுதல் சொல்லுகிறதை போல சொல்லுவாங்க, ஆனா அதுல ஆறுதல் இருக்காது. நமக்கு ஆறுதல் சொல்ல வந்திருப்பார்கள், ஆனா அவங்க சொல்றதெல்லாம் நம்மளை குற்றப்படுத்துறதாவே இருக்கும். பாத்துக்கிறீங்களா? ஆறுதல் சொல்ற மாதிரி தெரியும், அவர்கள் நமக்கு ஏதோ நமக்கு வந்து நம்ம மேல அக்கறை வச்சு கூடி வந்த மாதிரி தெரியும். ஆனால் அவர்கள் பேசுகிறதெல்லாம். ஒரு முறை நாங்கள் மிகுந்த ஒரு வேதனையான காலங்களை சந்தித்த ஒரு நேரம் அது. இந்த ஊழியத்தை விட்டே போய்விடக்கூடிய பயங்கரமான துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்திருந்த காலம் அது. அப்போ சில நண்பர்கள் என்னை தேடி வந்தார்கள், என்னை விசாரிப்பதற்கு. அதில் ஒருவர் சொன்னார், இனிமேல் இந்த மாவட்டத்தில், இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் உங்களால் ஊழியமே செய்ய முடியாது. ஒருவர் சொன்னார், இனிமேல் நீங்கள் ஊழியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டீர்கள். ஐயா, அவர்கள் வந்தது எதற்கு? எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள், உடைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு உதவி செய்ய வந்தவர்கள். ஆனா அளப்பு உண்டாக்குகிற தேற்றரவாளர்கள், அதாவது தொல்லை தரக்கூடிய காரியங்களை நம்முடைய இருதயங்களிலே விதைக்கிறவர்கள், புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள், வேதனை உண்டாக்கும் என்று தெரிந்தும் அதை பேசக்கூடியவர்கள். ஆனால் கர்த்தர் எப்படி இருக்கிறார் பாருங்க. இப்ப வாசிங்க ஏசாயா 66:13. இப்ப வாசிங்க, கர்த்தர் எப்படி இருக்கிறார் பாருங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன். நம்ம புரிந்து கொள்றதுக்காக ஆண்டவர் மனிதர்களுடைய அறிவு எதை புரிந்து கொள்ளுமோ அதற்கேற்றார் போலதான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் மனிதர்களுடைய அன்பில் உச்சகட்டமாய் இருப்பது தாய். தாயினுடைய அன்பு விசேஷமானது, தாயினுடைய அன்பு மிக அக்கறை நிறைந்தது, தாயினுடைய அன்பு எந்த தன்னலமும் இல்லாதது. இந்த ஆறுதல் அல்லது இந்த தேறுதல் என்கின்ற வார்த்தைக்கான டிக்ஷனரி விளக்கத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை இது 7 குறிப்புகள் இருக்கிறது. ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை தேற்றுகிறாள் என்பதற்கான 7 குறிப்புகள் இருக்கிறது. அதை கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம வருகிற வாரத்திலும் நாம் அதை தொடர்ந்து தியானிக்கலாம். எத்தனை பேர் தாய் போல ஆண்டவர் இருக்கிறாருங்கிற செய்தி கேட்க ஆவலா இருக்கிறீங்க? ஆண்டவர் சர்வ வல்லவர், ஆண்டவர் மகிமை நிறைந்தவர், ஆண்டவர் பராக்கிரமம் செய்கிறவர், ஆண்டவர் மகா பரிசுத்தர், ஆண்டவர் வாக்கு தத்தங்களின் தேவன். பல காரணங்களால், பல காரியங்களால் ஆண்டவர் அறியப்பட்டு, ஆராதிக்கப்பட்டு, அறிவிக்கப்பட்டாலும் அதே நேரத்தில் சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிற தேவன் தாயிலும் மேலான இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஆறுதல் அப்படி இல்லை என்றால், தேறுதல் என்கின்ற வார்த்தைக்கான ஆங்கில சொல் கம்ஃபர்ட். கம்ஃபர்ட். As a mother comfort a child, I will comfort you என்று அந்த வசனத்தை நம்ம ஆங்கிலத்திலே பார்க்கிறோம். அதற்கான இந்த டிக்ஷனரி விளக்கத்தை பாருங்க. The state of having everything your body needs, or of having a pleasant life. மறுபடியும் வாசிக்கிறேன். The state of having everything your body needs,
ஆர் ஆஃப் ஹேவிங் எ பிளசன்ட் லைஃப். அதாவது உடலின் இயல் நலத்திற்கு. நல்லா புரிந்துக்கணும், இந்த கம்ஃபர்ட் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவா இருக்குதுன்னா, உடலின் இயல் நலத்திற்கு தேவையான அனைத்தையும் பெற்றிருக்கும் நிலை அல்லது மகிழ்ச்சியான வாழ்வை வாழக்கூடிய இன்ப நிலை. இந்த கம்ஃபர்ட் என்கின்ற வார்த்தையினுடைய அந்த ஆறுதல் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவா இருக்குதுன்னா, உடலின் இயல் நலத்திற்கு, உடலின் இயல்பு நிலைக்கு ஏற்றாற் போல தேவையான அனைத்தையும் ஒருவர் பெற்றிருக்கிற மனநிலை. வாழ்வதற்கான எல்லா விதமான வசதிகளையும் ஒருவர் பெற்றிருந்தால் அல்லது மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான ஒரு இன்ப நிலை, இதுதான் கம்ஃபர்ட் என்று சொல்லுவது. அது மாத்திரமல்ல, அதுக்கான இன்னொரு விளக்கத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது டிக்ஷனரியில, the feeling of being physically relaxed and in no pain. The feeling of being physically relaxed and in no pain. வலியற்ற ஓய்வு பெறும் அமைதி நிலை. வலியே இல்லாமல் பாருங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய வசதிகள் இருக்கும், படுத்தா தூக்கம் வராது. பார்த்துருக்கிறீங்களா? நிறைய வசதிகள் இருக்கும், ஆனா அவர்களுடைய மனதுல நிறைய பணக்காரர்களை குறித்து இப்ப பாருங்க, ஏன் டிவோர்ஸ் ஆகுது? பெரிய பெரிய நடிகர்கள் சொல்றாங்க, பெரிய பெரிய லேக்ஸ் ஆஃப் ருபீஸ், crore ஆஃப் ருபீஸ் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நான் சில மாதங்களாக தூங்காமல் இருக்கிறேன். சமீபத்தில் சிலர் பேட்டி, சில உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், சில உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் சொல்லுகிற பேட்டி என்னன்னா, நாங்கள் தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்குகிறோம். நர்ஸா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். they are stoned. அவங்க போதைப் பொருளை போடாமல் தூங்குறதே இல்லை. அப்படியானால் அவர்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் வர முடியல, வலியற்ற ஒரு மன அமைதி அவர்களுக்கு இல்லை. உடல் சோர்வு இல்லாமல் இளைப்பாறுகின்ற ஒரு உணர்வு. இந்த கம்ஃபர்ட் என்கின்ற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் உடல் வலியே இல்லாமல் இளைப்பாறுகின்ற, அத எந்த பக்கத்திலும் வலியே இல்லை, எந்த பக்கம் திரும்பினாலும் வலி இல்லாத ஒரு மனநிலை. To restore and encourage from sorrow. To restore and encourage from sorrow. வருத்தத்திலிருந்து தெம்பாய் மீட்டெடுப்பது அல்லது தெம்புக்கு மீட்டெடுப்பது. இந்த கம்ஃபர்ட் என்கின்ற வார்த்தையினுடைய இந்த அர்த்தங்களை நான் தியானித்த பொழுது, கர்த்தர் எந்த அளவுக்கு போய் மனிதர்களுக்கு புரியக்கூடிய விதத்துல எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில கொண்டு வந்து எங்க வச்சுட்டாருன்னா, அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். ஒரு தாயால் தன் பிள்ளையினுடைய உடல் நிலைக்கு ஏற்றாற் போல அவன் தேவையை சந்திக்க முடியும். ஒரு தாய் தன் பிள்ளையின் மகிழ்ச்சியை மாத்திரமே தன்னுடைய எல்லையாய் கொண்டிருக்க முடியும். நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும் என்கிற மனநிலை தாயின் மனநிலை. தன் உள்ளத்தின் எல்லா உணர்வுகளையும் தன் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக இழக்க துணிகிறவள் தாய். வலியற்ற ஒரு ஓய்வை தன் பிள்ளை பெறணும் என்று தன்னை வருத்தி கொள்ளுகிறவர்கள் தாய். தன் பிள்ளை சோர்ந்திருந்தா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த பிள்ளை சோர்ந்திருந்தா அந்த தாயால் சும்மா இருக்க முடியாது. பார்த்திருக்கிறீங்களா? அப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு? நம்முடைய உடல் நிலையை வலி இல்லாத அமைதியான ஒரு இளைப்பாறுகின்ற, வருத்தத்திலிருந்து தெம்புக்கு நம்மை கொண்டு வருகிற, எந்த நிலையிலும் நான் சிந்தித்தாலும் வருத்தப்பட முடியாத, எந்த எதிரிகளாலும் என்னை அழித்து விட முடியாத, தாக்கிவிட முடியாத, எல்லா நிலைகளிலும், மனதிலும் உடலிலும் எண்ணங்களிலும் எல்லாவற்றிலும் ஒரு பசுமையான புல்வெளியிலே நடத்தப்படுகிற, அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் மேய்க்கப்படுகிற ஒரு உச்சிரமான ஒரு மனநிலை தான்
ஆறுதல் அல்லது தேறுதல் என்பது ஆகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு, அப்படிப்பட்ட ஒரு வலியற்ற ஒரு இளைப்பாறுதலுக்கு, அப்படிப்பட்ட ஒரு சமாதானமான வாழ்க்கைக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு, அப்படிப்பட்ட ஒரு உடல் நலம் சார்ந்த, ஒரு மனநலம் சார்ந்த, ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு, எந்த பக்கத்திலிருந்தும் புயல் அடிக்காத ஒரு வாழ்க்கைக்கு, எந்த பக்கத்திலிருந்தும் பெருவெள்ளம் மோதி நம்மை அழிக்காத ஒரு வாழ்க்கைக்கு, எந்த திசையிலிருந்து வந்தாலும் தன்னுடைய உன்னதமான சிறகுகளால் தம்மை மூடிக்கொள்ளுகிற உன்னதமானவருடைய மறைவில் வைத்து நம்முடைய ஸ்தோத்திர இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்கிற ஒரு உச்சிதமான தாயாக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த ஆமீன் போதும் நினைக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆமீன் சொல்லுங்க. சகோதரர்கள் மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, வர ஆமீன் கம்மியா இருக்குது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு ஆமே நல்லா சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க பார்க்கலாம். வாலி பிள்ளைங்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வாலி பையன்லாம் சொல்லு பார்க்கலாம். ஆமே நல்லா சொல்லுங்க பிரதர். சகோதரிகளும் சொல்லுங்க. சென்ட்ரல் இருக்கிறவங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பக்கத்துல தூங்குறவங்க நிறைய பேர் முகத்துல, உங்க முகத்துல ஆறுதல். பாஸ் எப்பவுமே கொஞ்சம் சத்தமா பேசுவார், இன்னைக்கு கொஞ்சம் சைலண்டா பேசுறாரு. ஆகவே நாம் நித்திரையா இருப்போம், நம்முடைய நித்திரை இன்பமா இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் உங்கள் நித்திரையை கலைத்து விட்டு ஆறுதலின் வார்த்தைகளை கேட்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஒரு தாய் எப்படியெல்லாம் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவாள்? ஒரு தாய் எப்படியெல்லாம் தன் பிள்ளையை தேற்றுவாள்? ஆண்டவர் தாயிலும் மேலானவர் என்கின்ற உணர்வோடு இந்த செய்திகளை நீங்கள் கேட்டு பழக வேண்டும். முதலாவது லூக்கா 1:38 ஒரு வாசிங்க. லூக்கா 1:38. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய தியாகத்தை இங்கே ஒரு மரியாள் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பெரிய தியாகம். ஒரு பெண், கவனிக்கணும், நீங்க கவனிக்க, ஒரு பெண், வாலிப பெண் திடீரென்று தேவதூதன் தோன்றுகிறார். அவரிடத்துல சொல்லுகிறார், நீ கர்ப்பவதி ஆவாய், உன்னிடத்துல பிறக்கிற குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு தாய் அல்லது ஒரு தாயாக ஒருத்தர் மாறணும்னா அவங்க என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். திடீர்னு ஒரு வாலிப பெண்ணை நீ தாயாவா என்றால் எவ்வளோ கேள்விகள் அங்க இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள் அங்க இருக்கிறது. எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் ஒருவர் தாயாகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தன்னை இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த பாலகனை பெற்றெடுப்பதற்காக மரியாள் தன்னை தியாகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு பல ஆசைகள் இருக்கிறது என் வாழ்க்கையில. ஒருவேளை ஒரு வாலிபனாய் ஒரு வாலிபனாய் எனக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது, பலவிதமான எனக்கு ஆசைகள் இருக்கிறது. ஆனா தேவன் நீர் மகிமைப்படும்படிக்கு நான் ஒரு தியாகம் செய்தால்தான் நீர் மகிமைப்படுவீர் என்றால் நான் அந்த தியாகத்தை செய்கிறேன் என்று ஒரு தாய் தியாகம் செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி என்ன பண்ண கடவுது? ஆக கடவுது. ஆண்டவருக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு என்ன பண்ண கடவுது? ஆக கடவுது. ஒரு தாய் என்கின்ற மனநிலையில மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு தாய் முதலாவது என்ன செய்யறாங்க? பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக தன்னை தியாகத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். தன்னை அந்த தியாகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதை போல இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை என்ன பண்ணுவேன், தேற்றுவேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? எபிரேயர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, வேகமா வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும், நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவாகிய ஒரு பாலகருக்கு மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுப்பதற்கு ஒரு தாய் தன்னை தியாகம் செய்வார் என்றால், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை, கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பெற்றெடுப்பதற்காக, பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல, நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். நல்லா கவனித்து பாருங்க. ஒரு தூய்மை நிலையில் இருக்கக்கூடிய, எந்த விதமான சுகமும் அனுபவிக்காத ஒரு வாலிப பெண் தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு தாய் குழந்தைக்கு தாயாக வேண்டும் என்றால் அவள் தன்னை எப்படி தியாகத்துக்கு ஒப்பு கொடுத்தாலோ, அதே போல ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எப்படி தன்னை தியாகம் செய்வாளோ, அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மறுபிறப்பு அடைவதற்காக, மறுபடியும் தேவனோடு உறவாடுவதற்காக, மறுபடியும் இழந்து போன அந்த உன்னத உறவுக்குள் கடந்து வருவதற்காக தேவன் எந்த பாவம் இல்லாத, பாவம் அறியாத, பாவம் செய்யாத பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் பரலோகத்தில் ஆராதிக்கப்படுகிற தேவாதி தேவனாய் இருந்த வார்த்தையாகிய தேவன் பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை, மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களா இருந்த நம்மை மீட்டெடுப்பதற்காக அவரும் அந்த சரீரத்தை உடைய மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவராய் மாறினார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே மனிதர்களை ரட்சிப்பதற்காக மனிதனாக வந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? ஒருவேளை மனிதனாக வந்தாலும் ரத்தம் சிந்தி கல்கலா மலையிலே, கல்வாரியிலே, ஆய்களிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்துதலை ஏற்படுத்தி, பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி, இந்த உலக வாழ்க்கையின் பாவங்களையும் சாபங்களையும் தண்டனைகளையும் நீக்கி இந்த உலகத்தின் முடிவிலே பரலோகத்தையும் நமக்காக தருகிற ஒரு அன்பின் தேவனை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, ஒரு தாய் தன் பிள்ளைக்காக தியாகம் செய்கிறதை போல, பல தியாகம் செய்கிறவள். ஆனால் தாய் கூட செய்ய முடியாத ஒரு தியாகம் தெரியுமா? தன் பிள்ளைக்காக அவர்கள் 1 லிட்டர் அல்லது 750 கிராம் 1 லிட்டர் ரத்தம் தான் கொடுக்க முடியும். ஆனால் இயேசுவானவர் கல்வாரியிலே மணிக்குலத்திற்காக தன் சரீரத்தில் இருந்த எல்லா ரத்தங்களையும் சொட்டு சொட்டாய் சிந்தினார். அவர் தாயிலும் மேலாய் உங்களை நேசிக்கிறார். அவர் தாயிலும் மேலாய் உங்களை அவர் தேற்ற விரும்புகிறார். அவர் தாயிலும் மேலாக உங்களுக்காக தன்னை தியாகம் செய்திருக்கிறார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரை இன்று முதல் நீங்கள் தாயாக சொந்தம் கொண்டாடுங்க. இன்று முதல் தாயாக ஆண்டவரை நீங்கள் உரிமை கொண்டாடுங்க. ஒரு தாய் மடியில தவழுகின்ற குழந்தை போல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. மன கசப்புகள் உண்டாகும் பொழுது, சோர்வுகள் உண்டாகும் பொழுது, வேதனைகள் உண்டாகும் பொழுது, தனிமைகள் உங்களை வாட்டும் பொழுது, அல்லது பலவிதமான பலவீனமான எண்ணங்கள் உங்களை குற்றப்படுத்தும் பொழுது, பலவிதமான தேவைகள், நோய்கள் உங்களை வாட்டி வதைக்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக, நல்ல ஒரு ஔஷதமாக, நல்ல ஒரு பரிகாரமாக, நல்ல ஒரு ஸ்தோத்திர துணையாக, தாயிலும் மேலாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை தேற்றுகிறான் அப்படின்னா, வாசிங்க 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் இதோ ஒரு செய்தி அடுத்த வாரத்துக்கு கொண்டு போக போகிறோம்.
இந்த பாயிண்டோடு நான் நிறுத்த விரும்புறேன். 1 தெசலோனிக்கே 2:7. உங்களிடத்திலே பட்சமாய் நடந்து கொண்டோ. ஓ, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையை பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். உங்களிடத்துல எப்படி நடந்து கொண்டோம்? பட்சமாய் நடந்து கொண்டோம். பட்சமாய் நடந்து கொண்டோம். எப்படின்னா, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்கள் வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தேவனுடைய அந்த அந்த தாயின் குணங்கள் ஒரு சில இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 66:11 வாசித்து பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு. ஏசாயா 66:11. அப்ப அந்த பாலே என்னவா இருக்குதான்? ஆறுதலின் பாலா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஒரு தாய் முதலாவது தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக தன்னை தியாகம் செய்து தன் பிள்ளைக்கு தன்னுடைய ஆறுதலை, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். இரண்டாவதாக அந்த பிள்ளைக்கு ஆறுதலின் பாலை கொடுக்கிறாள். இந்த வேர்ல்டுல நீங்க எவ்வளவு பெரிய பஞ்சுமெத்தை வாங்கினாலும், இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சிறந்த 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்கள்ல பல அடுக்கு பல அடி பஞ்சு மெத்தையை நீங்கள் படுத்தாலும், அந்த தாயின் மடியில அந்த மார்பிலே பால் குடிக்கும் பொழுது இருக்கக்கூடிய சுகர்கிறே, அத போல ஒரு சுகம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஒருவேளை அந்த குழந்தை பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தா, நீங்க ஒரு குழந்தைய நீங்க வேணா செக் கூட பண்ணுங்க. ஒரு பாட்டில்ல வந்துட்டு பாலை விட்டுட்டு நீங்க ஒரு நல்ல குஷன் பெட்ல போட்டு அந்த குழந்தைய பால் ஊட்டுறதுக்கும், ஒரு தாயினுடைய மடியில படுக்க வைத்து உட்கார வைத்து அந்த குழந்தையை அவருடைய மார்பிலை பால் குடிக்க வைக்கிறதுக்கு ஒரு போட்டி வச்சுக்கிட்டான்னு சொன்னா, அந்த குஷன் பெட் தோற்று விடும். ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீங்கள் அவருடைய ஆறுதலின் முளைப்பாலை குடிப்பீர்கள். ஆண்டவர் கொடுக்கிற அந்த பால் என்னவா இருக்குதுன்னா, நாம் வளருவதற்கான பால் மாத்திரமல்ல, நம்மளை புஷ்டிப்படுத்துகிற பால் மாத்திரமல்ல, நமக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற பால் மாத்திரமல்ல, நம்மை வளரச் செய்கிற பால் மாத்திரமல்ல, நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு பாலாய் அது இருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நாங்கள் எப்படி உங்களிடத்துல நடந்து கொண்டோம் தெரியுமா? நாங்கள் பட்சமாய் உங்களிடத்துல நடந்து கொண்டோம். எப்படி தெரியுமா? பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. ஒரு தாய் தன் பிள்ளையை, நான் நல்லா கவனிச்சிட்டுருங்க, இப்பதான் வந்துட்டு இதுவா இருக்குது. குழந்தை பெற்றுட்டா அவங்க வேலைக்கு போகாத சூழ்நிலை. ஒரு காலத்துல எல்லாம் அப்படி கிடையாதுங்க. குழந்தை பெற்று ஒரு 2 வாரம் தான் அங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கழனிகளுக்கு போயிடுவாங்க, வேலை செய்யறதுக்கு போயிடுவாங்க. எனக்கு தெரியும், நல்லா ஞாபகம் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்துல ஒரு புடவையை கட்டி குழந்தைய ஆட்டிட்டு அந்த குழந்தை மேல கவனம் வச்சுட்டே வேலை செய்வாங்க. கொஞ்சம் ஓய்வு கிடைச்ச உடனே ஓடும், தரத்துன்னு ஓடும். ஒரு மாதிரி இருக்கும், சேரும் சகதியமா இருக்கும். ஆனா அந்த கையெல்லாம் கழுவிட்டு அந்த குழந்தை எடுத்து தன்னுடைய மார்பை மறைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது இந்த உலகத்தின் மகா உச்சிதமான சுகத்தை அந்த குழந்தை உணரும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க போகிறீர்கள்? பாருங்க, நல்லா பாருங்க. நீங்கள் அவருடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி, நீங்கள் சூப்பி குடித்து அவருடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சி ஆகுங்கள். நல்லா பாருங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போல உங்க வாழ்க்கையை கட்டளையிடுவேன். கரங்களை உயர்த்தி. அந்த குழந்தைக்கு தன் தாயினுடைய மடியில படுத்து அந்த ஆறுதலின் முளைப்பாலை குடிக்கும் பொழுது எப்படி ஒரு முழுமை பெறுகிறதோ, அது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை ஒரு ஊறுகாயை போல அல்ல, அல்லது ஏதோ பட்டி தொட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்ல, அல்லது நீங்கள்
வாரி, அதாவது இல்லாத ஒரு பாத்திரத்துல சுரண்டுகிறதை போல அல்ல, ஒரு நதியை போல நிறைத்து 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 இந்த ஸ்தோத்திர சமாதானத்தை ஒரு நதியை போல, ஒரு தாய் தன் பிள்ளையை முழுமைப்படுத்துகிறதை போல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சமாதானத்தால் முழுமைப்படுத்த விரும்புகிறார். உலகம் தர முடியாத சமாதானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த சமாதானத்தை உலகத்தால் எடுக்கவும் முடியாது. நீங்கள் பெறுகிற சமாதானம், உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும், பிறகு அது 4 சஞ்சலத்தை கொடுக்கும். ஒரே துளி சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து 100 சஞ்சலத்தை கொடுக்கிறது உலகத்தின் அனுபவம். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தருகிற சமாதானம் என்பது உலகத்தின் எந்த பிரச்சனைகளாலும் எடுக்க முடியாத ஒரு சமாதானம். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்புவதாக. கர்த்தருடைய நல்ல ஆறுதல்களால் உங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் நிரப்பப்படுவதாக. நீங்கள் தவிக்கிற, சஞ்சலிக்கிற, பாரப்படுகிற, பயப்படுகிற நேரங்களிலே தேவனுடைய கரம் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவதாக. நீங்கள், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடிப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இந்த அனுபவம் உள்ளவங்க கரங்களை வைத்து சொல்லுங்க. இதை நான் பெற்றிருக்கிறேன், இதை நான் செய்தும் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தாய்கள் மாத்திரம் சத்த உயர்த்துறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல மிக அற்புதமான ஒரு குழந்தைய ஆற்றப்படுத்துகிற, ஒரு குழந்தைய ஆறுதல் படுத்துகிற ஒரு இடம் தெரியுமா? குழந்தைய குப்புரை போட்டு, காலுக்கு நடுவுல குப்புரை போட்டு அந்த குழந்தை மேல கை அப்படி தட்டி பாருங்க. இந்த உலகத்தின் அந்த மாதிரியான ஒரு சுகத்தை எதுலையுமே நீங்க பெற முடியாது. காலை நீட்டி, 2 காலை நீட்டி, அந்த கால்களுக்கு 2 கால்களுக்கு நடுவே குழந்தையை போட்டு, அந்த குழந்தைய நீங்க சும்மா ஒரு 2 இன்ச்சு மேல தூக்கி தூக்கி அந்த காலை நீங்க தூக்கி அந்த கையை மேல நீங்க தட்டும் பொழுது அந்த குழந்தைக்கு வரக்கூடிய சுகம் இருக்கிறதே, அது இந்த உலகத்தின் எத்தனை 1000 பில்லியன் கோடி பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத சுகம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீங்கள் சுமக்கப்படுவீர்கள். ஒருவேளை நான் குழந்தையா இருக்கும் பொழுது நான் நினைக்கிற உள்ளத்தின் ஆழங்களில் எனக்கு கண்ணீர் வருகிறது. நான் குழந்தையா இருக்கும்போது இந்த அனுபவத்தை நான் பெற்றேன். எனக்கு புத்தி தெரிஞ்சு கூட இந்த அனுபவங்களை நான் பெற்றேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எங்க அம்மா என்னை வாரி அணைத்து என் தலையில சீவி என்னுடைய தலையில இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம், காதல் இருக்கிற அழுக்கையெல்லாம், உடம்புல இருக்கிற அழுக்கையெல்லாம் எடுப்பாங்க, என்னை அரவணைத்து காரியங்களை செய்வாங்க. ஆனா அந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு இல்லை. இப்ப நான் வெறுமையை உணர்கிறேன், கடமைக்கான அன்பை உணர்கிறேன். இந்த உலகத்துல என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எந்த உறவினர் எந்த அடிப்படையில் இருந்தாலும் அவர்கள் கடமைக்கான ஒரு அன்பைத்தான் நான் உணர முடிகிறது. கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், பெற்றோரா இருந்தாலும் ஒரு கடமையை போலதான் நான் அந்த அன்பை உணர்கிறேன். என் தாயின் மேல் காட்டின அன்பை நான் உணரல என்று ஒருவர் நீங்கள் நினைப்பீர்களானால், இன்று ஆண்டவர் உங்களுக்கு தன்னை உங்கள் தாயினை போல, உங்கள் தாயின் மேலாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல அப்படி சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு, அந்த வார்த்தைகளை சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு, நீங்கள் ஆறுதலின் முளைப்பாலை குடித்து சமாதானத்தின் நதி போல பெற்று, நீங்கள் இடுப்புல வச்சு தாளாட்டுறது. இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு இந்த கிராமத்து மக்களுக்கு தான் இதெல்லாம் புரியும் பாருங்க. ஆக்சுவலா இல்லையா, குழந்தைய இடுப்புல வச்சு நீங்க அதே தானே வேற ஒருத்தர்கிட்ட கொடுங்க, அது அழும். டேய், நானும் தானே தூக்கி நிக்கிறேன் அப்படி, அது அழும். ஆனா அந்த அம்மாவுடைய இடுப்புல வச்சு பாருங்க, இந்த குழந்தைய இடுப்புல வச்சுட்டு அந்த தாய் சுமந்து போற அந்த அனுபவம் இருக்குது. ஆடாடாடாடாடாடா, சுகமான சுமைகளில் உச்சிதமான இடத்துல இருப்பது பிள்ளையை சுமப்பது. இடுப்புல வைத்து கொஞ்சம் வளர்ந்துட்டா, குழந்தையா இருக்கும்போது எப்ப இடுப்புல வைப்பீங்க? 6 மாசம் குழந்தை இடுப்புல வைப்பீங்களா? 6 மாசம் குழந்தைய இடுப்புல வைப்பீங்க? வைக்க மாட்டீங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டா இடுப்புல வைப்பீங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல பாருங்க மடியில, அப்புறம் கால்ல, அப்புறம் இடுப்புல, அப்புறம் தோளில, அப்புறம் கையில, அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா உன்னதங்களில, அதுக்கப்புறம் உன்னத மறைவில. ஆக ஒரு முடிவுல அவர் உறுதியா இருக்கிறாரு, நான் உன்னை கீழே இறக்க போறது இல்ல, நான் உன்னை விட்டு விலக போறதே இல்ல.
இந்த உலகத்தில் யார் உன்னை நேசிக்காமல் போனாலும், யார் உன்னை ஆற்றி தேற்ற முடியாத சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டாலும், யாரும் இல்லாத வெறுமையான ஒரு பகுதியில் விழுந்து போனாலும், நான் சொல்லுகிறேன், உங்களை ஆறுதல் படுத்துகிற, உங்களை ஆற்றுகிற, உங்களை தேற்றுகிற ஒரு மேலான தாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தியாகம் செய்வாள், பால் கொடுப்பாள். இன்னும் 5 காரியங்கள் இருக்கிறது. அதை வருகிற வாரத்தில் தியானிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். திருப்தியான உணவை கொடுக்க போகிறாள், பாதுகாப்பை கொடுக்க போகிறாள், தேவைகளை சந்திக்க போகிறாள், தன்மேல் பழியை ஏற்றுக்கொள்ள போகிறாள், நல்ல ஆலோசனைகளை கூற போகிறாள். அடுத்த வாரத்துல எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஹalleluya. ஓ ஹalleluya. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. எல்லாம் சேர்ந்து சத்தம் உயர்த்தி, நீ போதும் என் வாழ்விலே. மகனரா ஏசையா. ஒரு தாய் போல நம்மை தேற்றுகிறவர், உடல் எந்த வலியும் இல்லாத உடலின் தேவை அனைத்தையும் பெற்றிருக்கிற ஒரு மனநிலைக்கு நம்மை கொண்டு போக விரும்புகிறார். அதாவது குறைவில்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு இன்ப நிலையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஒரு ரிலாக்ஸான ஒரு சரீரத்துல ஒரு ரிலாக்ஸான உடல் சோர்வு இல்லாத ஒரு இளைப்பாறுதலை, வருத்தப்படுகிற நிலையிலிருந்து ஆண்டவர் ஒரு தெம்பிற்கு, ஒரு சந்தோஷத்திற்கு, ஒரு சமாதானத்திற்கு நம்மை அழைக்க விரும்புகிறார். ஷாரோலிருந்து என்கரேஜ்க்கு, உற்சாகப்படுத்த விரும்புகிறார். யாரும் உங்களை உற்சாகப்படுத்தலனாலும் பரவாயில்ல, உங்களை எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிற ஒரு நல்ல தாய் இயேசு கிறிஸ்து. ஒரு தாய் தன் பிள்ளைக்காக தியாகம் செய்வாள், ஒரு தாய் தன் பிள்ளைக்காக பால் கொடுப்பாள். அது ஆறுதலின் பால். ஆமேன். அது வளர்க்கின்ற பால். பேதுருல வாசிக்கிற 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனம் ஆகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால் என்று சொல்லுகிறார். அது ஞானத்தை கொடுக்கிற பால், அது வளர்ச்சியை கொடுக்கிற பால், அது ஆறுதலை கொடுக்கிற பால், அது சமாதானத்தை கொடுக்கிற பால், நம்மை முழங்காலில் வைத்து தாளாட்டுகிற பால். உச்சிதமான சமாதானத்தால் நம்முடைய உள்ள நிரம்பற்றும். கர்த்தர் என்னுடைய ஆறுதல் என்கின்ற நிச்சயத்தோடு இங்கிருந்து கடந்து போங்கள். எனக்கு ஒரு தாய் உண்டு, அவர் என் மேல் அக்கறை உள்ளவர். பரலோகத்தின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்தில, சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த இந்த உலகத்தில, போராடுவதற்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில, உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்லப்பட்ட இந்த உலகத்தில, ஆண்டவரே, எங்களை அளப்புண்டாக்குகிற தேற்றரவார்கள் எங்களை சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில, எங்களுக்காக ஒரு தாயிலும் மேலா எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறீரே ஆண்டவரே. ஒரு தகப்பனிலும் மேலா எங்களை சுமக்கிறவராய் இருக்கிறீரே ஆண்டவரே.
ஆண்டவரே, எந்த நிலையை தாண்டியும் ஆண்டவர், ஒருவேளை இந்த உலகத்தின் அன்பு ஒரு நிலையை தாண்டும் பொழுது கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறது. இந்த உலகத்தின் எந்த பாசமும் ஒரு நிலையை தாண்டும் பொழுது வெறுப்பையும் கோபத்தையும் வேதனையும் அசட்டுத்தனத்தை வெளிப்படுத்தி விடுகிறது. ஆனால் ஆண்டவரே, எங்கள் அறிவுக்கு எட்டாத அளவுக்கு மேலா எங்கள் மேல நீர் இரக்கத்தையும் கருணையும் ஆறுதலையும் தேர்தலையும் வைத்திருக்கிறேன் என்பதை இந்த காலவேளையில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த மேலான சமாதானத்தை எங்களுடைய நிரம்புவதாக, இந்த மேலான ஆறுதல்களால் எங்களுடைய உள்ளங்கள் நிரம்புவதாக. ஆண்டவரே, நாங்கள் காயப்பட்டு நிற்கிற இடங்களிலே எங்களுக்கு நல்ல மருந்தா எங்கள் தேவன் இருக்கிறார் என்கின்ற உணர்வு எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு எங்களை துணிவை செய்யட்டும். ஆண்டவரே, எங்கள் வனாந்தர வயல்நிலங்களாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் அவாந்தர வெளிகளில் ஆறுதல் ஓடட்டும். ஆண்டவரே, எங்களுடைய இருள்கள் வெளிச்சமாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்களுடைய நிந்தைகள், எங்களுடைய அவமானங்கள் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாய் மாறுவதாக காடுகளில் எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறீர், எங்களுக்கு ஒரு தாய் இருக்கிறீர். ஸ்திரியானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகரை மறப்பாரோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள். உங்க அன்பை எவ்வளவு பெரிதான், எவ்வளவு பெரிதாண்டவர், எவ்வளவு பெரிதாண்டவர். உள்ளங்களால் உங்களுடைய உன்னதமான இந்த குணத்தால் எங்கள் உள்ள நிரம்பற்று. ஆண்டவரே, எந்த பக்கத்திலும் வழி இல்லாத ஒரு சுகமான மனநிலையை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, சத்துருக்கள் குறித்தோ, ஆண்டவரே, வியாதிகளை குறித்தோ, நடக்கிற உலகத்தின் சம்பவங்களை குறித்தோ, அரசியல் காரியங்களை குறித்தோ, ஆண்டவரே, சத்தியத்துக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை குறித்தோ எந்த விதமான காயமில்லாத, பயமில்லாத, திகில் இல்லாத ஒரு அமைதியான பசும்புல் அட்டையிலே மேய்க்கப்பட்டு அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தப்பட்டு ஒரு ஆடு திருப்தியை உணர்வதை போல, தேர்தலை உணர்வதை போல நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உலகமும் சந்தோஷப்படும், நீங்களும் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சஞ்சலங்களும் தவிப்புகளும் மாறி சந்தோஷமும் சமாதானம் பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சிறியோரும் பெரியோரும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு முதியோர்களும் உம்முடைய இந்த வார்த்தைகளால் ஆறுதல் படுத்தப்படுவார்களாக, தேர்தல் படுத்தப்படுவார்களாக. ஆண்டவரே, எல்லா சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்களாக என்று நான் செபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் ஒருவருக்கே மீட்பராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டீர். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லலாமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய வழி நடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மட்டும் தங்கி தாபரிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்தி கொள்ளுங்கள். ஒருவர் சந்தோஷமா வாழ்த்தி கொள்ளுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு பேசுங்க. புதுசா வந்திருக்கிறவங்களோடு பேசுங்க, அவர்களோடு கூட பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.